தமிழகம் காப்போம் என்கிற தலைப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54வது ஆண்டு தொடக்க நாள் கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாளை நமதே ஊடகத்திற்கும் எனக்கு முன்னால் இந்த கருத்தரங்கத்தில் மிகச்சிறந்த உரையை ஆட்சி அமைந்திருக்கின்ற தமிழ்நாட்டு மேடைகளில் தனக்கேது நிகரென்று ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராய், ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்லுகிற ஒரு வாக்கியமாக யாரும் நினைத்துவிடக்கூடாது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இன்றைக்கு மேடை பேச்சிலும் எழுத்திலும் வரலாற்றை தமிழக இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலே மிகப்பெரிய மேதைகளாக இருந்த பலரோடும் பழகி அவர்களெல்லாம் இன்றைக்கு இயற்கை நம்மிடமிருந்து அவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டு விட்ட நேரத்தில் இன்றைக்கு உண்மையிலேயே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அளவில் தமிழ்நாட்டு மேடைகளில் இளைஞர்களுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுத்து, அரசியல் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்து, அரசியல் சார்ந்த அறம் சார்ந்த அரசியலை சொல்லிக் கொடுக்கின்ற எங்கள் போற்றுதலுக்குரிய தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய ஐயா திரு பழ கருப்பையா அவர்களே, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர், சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலனாக என்றென்றும் களம் காணுகிறவர், தொடர்ந்து நல்ல செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு மாமனிதர், போற்றுதலுக்குரிய ஐயா திரு எஸ் ஷேக் தாவூத் அவர்களே, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர், அவரே குறிப்பிட்டு சொன்னதைப் போல 1,00,000 பேருக்கும் மேலான கிறிஸ்துவர்களை திரட்டி ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டிலே இருக்கிற சிறுபான்மையின மக்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை யாருக்கும் அஞ்சாமல் நெஞ்சுரத்தோடு வெளிப்படுத்திய போற்றுதலுக்குரிய பேராயர் டாக்டர் கே மேஷாக் ராஜா அவர்களே, ஒரு சிலர் அரசியலில் தன்னுடைய தொகுதியிலே பணியாற்றுவதிலே கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள், ஒரு சிலர் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து பரப்புரையாளர்களாக செயல்படுவதிலே கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த இரண்டும் ஒருவருக்கு கூடி வருகிறது என்று சொன்னால் அது அரிதினும் அரிதானவர்கள். அப்படி தன்னுடைய தொகுதி மக்களாலும் போற்றப்பட்டு தன்னுடைய தொகுதியை கட்டாயம் வென்றெடுப்போம் என்பதை கடந்த அந்த பயணத்தின் போது கூட நிலைநாட்டி காட்டி, அது என்ன கூட்டம், அது மக்கள் திரள் என்றால் அப்படி ஒரு கூட்டத்தை வேடசந்தூர் தொகுதியிலே கூட்டி காட்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகளை, செய்திகளை, அரசியலை சாதாரண இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதிலே மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக தமிழ்நாட்டினுடைய மேடைகளிலெல்லாம் ஒரு முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், போற்றுதலுக்குரிய அண்ணன் டாக்டர் விபிவி பரமசிவம் அவர்களே, மரியாதைக்குரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளம் பேச்சாளர்கள், இந்த அரங்கத்திலே உரை நிகழ்த்திருக்கிற திண்டுக்கல் மு.க. துரைராஜ் அவர்களே, இளம் பேச்சாளர் மரியாதைக்குரிய சகோதரர் கோ. ஈஸ்வரன் அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி ராகப்பிரியா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இளைஞர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லாமும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதனால் அப்படி ஒரு தலைப்பு என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை பவுண்டரி போடாமல் விளையாடுறதுக்கான வாய்ப்பு என்று தான் நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எது வேண்டுமானாலும் பேசலாம். எனவே எல்லாருக்கும் எல்லாமும் என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 54வது ஆண்டு தொடக்க விழா கருத்தரங்கத்திலே தலைப்பு கொடுத்திருப்பது என்பது எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற இந்த கனவு மனிதகுலத்தினுடைய ஆதிகால கனவு, பலகாலமாக கனவு காணப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்துவிட்ட வள்ளுவன் கூட இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொன்னான். ஒரு மனிதன் பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்கிற நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நிலையை உருவாக்கி இருக்கிற அந்த இறைவனை நோக்கி, அல்லது பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர் அரசனை கூட வைத்துக் கொள்ளலாம், அவனை நோக்கி சாபம் விட்ட ஒரு நிலையை வள்ளுவன் செய்திருக்கிறான் பார்க்கிறோம். அதன் பிறகு வந்த பாரதி, பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்த பாரதியும் அதையே சொன்னான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பேசினான்.
எல்லாரும் கனவு கண்டார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் அதையே தான் கனவு கண்டார். பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம் என்றார். அது என்ன பொது உடைமை கொள்கை? வேறொன்றுமில்லை, எல்லாருக்கும் எல்லாமும். அப்ப இந்த எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். இந்த மண்ணிலே பிறக்கிற ஒரு குழந்தை எப்படி காசு பணம் இருந்தாலும், எந்த சாதியில், எந்த மதத்தில், எந்த இனத்தில், மொழியில் பிறந்தாலும் பிறந்த உடனேயே சுவாசிப்பதற்கான காற்று அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறதோ, இந்த உலகம் பிறக்கிற குழந்தைக்கு பொதுவானதாக இருக்கிறதோ, அதை போல எல்லா மனிதனும் எல்லாமும் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் மனித குலத்தினுடைய ஆகச்சிறந்த நிலை என்று சொல்லப்படுகிற அந்த நிலையை அடைய வேண்டும் என்கிற கனவு வெகு காலம் உண்டு. அதற்கான புரட்சிகள் நடைபெற்றதுண்டு, ஆயுத புரட்சிகள் நடைபெற்றதுண்டு. இப்போ நம்ம நவம்பர் மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். உலகத்தையே உலுக்கிய ரஷ்ய புரட்சி நடந்தது. அதனுடைய முழக்கம் அதுதான், எல்லாருக்கும் எல்லாமும். அங்கே லெனின் தலைமையில் ஆட்சி வந்தது. நாம் ஃபிடல் காஸ்ட்ரோவை படிக்கிறோம், நாம் மாசேதுங்கை படிக்கிறோம், நாம் பல தலைவர்களை உலகம் முழுவதும் பார்க்கிறோம். ஆயுத போராட்டங்கள் நடைபெற்று அங்கே இருந்த அரசுகள், கொடுங்கோன்மை அரசுகள் வீழ்த்தப்பட்டு எல்லாருக்கும் எல்லாமும் தருகிற அந்த முயற்சியை தொடர்ச்சியாக புரட்சிகள் செய்தன. 21ஆம் நூற்றாண்டு அல்லது 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதிக்கு பிறகே ஆயுதமேந்தி போராடுவது என்பது வாய்ப்பில்லை என்கிற நிலை வந்தபோது, நான் ரொம்ப பெருமையாகவே சொல்ல முடியும், அனூப் சேட்டியா என்று சொல்லி உல்ஃபா அமைப்பினுடைய, உல்ஃபாங்கிறது நமக்கு தெரியும், ஒரு ஆயுதமேந்திய அசாம் விடுதலை இயக்க போராட்டம் குழு, ஒரு எதேச்சியா ஒரு சாதாரண நிகழ்ச்சியில் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்து அவரோடு உரையாடுகிற போது, ஆயுத போராட்டம் செய்து கரங்களிலே ஆயுதமேந்தி காடுகளுக்குள்ளே நின்று பல பேரை சுட்டு கொன்று புரட்சி நடத்துவதற்கு முயற்சி செய்த அந்த மாமனிதன் 18 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து விட்டு வெளியே வந்தவர். அவர் என்னிடம் சொன்னது இன்னைக்கும் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத செய்தி. ஒரு மாபெரும் மனிதனை சந்தித்தேன். அவர் சொல்றாரு, ஆயுத போராட்டம் என்பது இனி வருகிற காலங்களிலே சாத்தியமே இல்லை. ஆயுத போராட்டம் சாத்தியமில்லை என்பதை முடிவு செய்த பிறகு கரங்களிலே ஆயுதமேந்தி போராடிய நாங்கள் இன்றைக்கு ஜனநாயக பாதைக்கு திரும்பிவிட்டோம். வடகிழக்கு மாநிலங்களிலே 1-2 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கிற நாங்களே ஜனநாயக பூர்வமாக எதையாவது சாதித்து விடலாம் என்று நினைக்கிற போது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற தமிழ்நாட்டைச் சேர்ந்த நீங்கள் நினைத்தால் ஜனநாயக பூர்வமாக எதையும் சாதிக்க முடியும் என்று சொன்னார். அப்ப ஜனநாயக பூர்வமாக எல்லாருக்கும் எல்லாமும் என்பதை அடைய முடியுமா? அடைய முடியும், அடைய வேண்டும். அடைவதற்கான பாதையை வகுத்த இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக நான் இந்த மேடையில் நிற்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான முயற்சியை ஜனநாயக பூர்வமாக செய்த இயக்கம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைப்பதற்கான வேலையை செய்த இயக்கம். எனக்கு முன்னால் அண்ணன் பரமசிவம் அவர்கள் பேசுகிற போது, ஐயா பழகருப்பையா அவர்கள் பேசுகிற போது, மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன்கள் பேசுகிற போதெல்லாம் புரட்சி தலைவரினுடைய அந்த சத்துணவு திட்டத்தை சுட்டிக்காட்டி பேசினார்கள். நீங்க பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் சொல்ற பாரதி கூட அதற்கு முதல் வரியிலேயே போட்டான், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். முதல்ல சோறு கொடு, அப்புறம் கல்வி பார்த்துக்கலாம். அதுதானே பொருள். அப்ப முதல்ல சோறு கொடுக்க வேண்டும், வருகிற பிள்ளையினுடைய பசியை தீர்க்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமும் போக வேண்டும். அதற்கு முதல் படி மனித குலத்தினுடைய இளைய பிரதிநிதிகளாக இருக்கிற குழந்தைகள் பசியற்றவர்களாக இருக்க வேண்டும். பட்டினி என்றால் என்னவென்று தெரியாத ஒரு தலைமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சியை இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதலாக பெரிய அளவிலே எடுத்த திட்டம் என்பதால் தான் அந்த திட்டம் சரித்திர சாதனையிலே இன்றைக்கும் நிற்கிற திட்டமாக இருக்கிற சத்துணவு திட்டம். அப்ப அதை முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருது. இது யாருக்கு தெரியும்? யாரால் இதை கொண்டு வர முடியும்? யாரால் இதை சிந்திக்க முடியும்? மதிய அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்தால் அவன் பள்ளிக்கூடம் வருவான் என்பது ஒன்று, அவன் வறுமை தீரும் என்பது ஒன்று. எவன் ஒருவன் பசித்திருந்தானோ, எவன் ஒருவன் பசியின் கொடுமை உணர்ந்திருந்தானோ, எவன் ஒருவன் பட்டினி கிடந்தானோ, ஈன்றாள் பசி காண்பாளாயினும் என்று வள்ளுவன் சொன்ன அந்த கொடுந்துயரத்தை எல்லாம் எவன் ஒருவன் அனுபவித்தானோ அவருக்குத்தான் தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தெரிந்தது. எனவே சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டம் இன்றைக்கும் நிற்கிறது வரலாற்றில். அப்ப முதல்ல என்ன? மனிதனினுடைய பசி தீர்க்கிற திட்டம் புரட்சி தலைவர் கொண்டு வருகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய காலத்திலே அது வேறு வகைகளிலே எல்லா மக்களுக்குமானதாக விரிவுபடுத்தப்பட்டு தமிழ்நாடு தான் முதல்ல அரிசியை மக்களுக்கு இலவசமாக பட்டினி வந்துடக்கூடாதுங்கிறது தான், வேற ஒன்றுமே இல்லை. இதில் பசி பட்டினியில் மக்கள் செத்துறக்கூடாது. எனக்கு முன்னாடி அண்ணன் பரமசிவம் அவர்கள் அழகாக கேட்டார், மாற்றம் வேணும் மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நானெல்லாம் ஓடியவன். என்ன குறைபாடு என்று பார்த்தால், இத்தனையும் செய்த நீங்கள் இதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும் இல்லையா? எல்லாரும் படித்து தெளிந்து விட்டுத்தான் வந்து அரசியல் செய்வான் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது பிழை அல்லவா? நான் ஐயா பழகருப்பையா போன்றவர்களை எல்லாம் இன்றைக்கும் படி நாங்கள் அவரை தொழுவதற்கு காரணம்,
இந்த செய்திகளை சொல்லுவதற்கு இன்னும் சில மனிதர்கள் இந்த மண்ணிலே இருந்து இளைஞர்களுக்கு வழி நடத்துகிறார்களே. அவர்கள் சொல்லுகிற போது, அவர் சொல்லவில்லை என்றால் ராஜாஜியும் காந்தியும் என் போன்ற இளைஞர் ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்காது, நாங்களும் என்னமோ நினைச்சிட்டு போயிருந்திருப்போம். அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி ஒரு நிலை எடுத்தது. அம்மா அவர்களினுடைய காலத்திலே அரிசி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, உணவு பஞ்சம் என்பது இல்லை என்கிற நிலை தமிழ்நாடு அடைந்தது. அம்மா உணவகங்கள் என்பவை சரித்திர சாதனை படைத்த திட்டம் அது. அந்த திட்டம் நீங்க ஒண்ணு வேண்டாம், கொரோனா காலத்திலே வடநாடுகளில் நம்ம பார்த்தோம், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் குழந்தையை கையிலே தூக்கி கொண்டு மனைவியை உடன் அழைத்துக் கொண்டு இருக்கிற பெட்டி படுக்கையை சுமந்து கொண்டு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்தே போனது ஒரு மனித குழு. உலகத்திலே இவ்வளவு பெரிய எவ்வளவோ பயணங்களை மனித குழுக்கள் பயணித்ததை பற்றி படித்திருக்கிறோம். கொரோனா காலத்திலே, இந்த நவீன காலத்திலே பார்த்தோம், வாகனம் இல்லை, எதுவும் இல்லை, கையிலே காசு இல்லை, உண்ண உணவில்லை, பயணிக்கிற கயரத்திலே செத்து விழுந்தவன் ஆயிரக்கணக்கான பேர். ஆனால் நான் பெருமையோடு சொல்லுகிறேன், 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் இந்த மண்ணை ஆண்ட காரணத்தால் கொரோனாவில் பட்டினி சாவென்று ஒருவன் கூட இந்த மண்ணிலே இல்லை என்கிற சாதனை நாம் பண்ணோம். அப்ப அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் பசி தீர்க்கப்பட வேண்டும். அம்மா உணவகங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டது, எல்லா மக்களுக்குமானதாக இருந்தது. இன்றைக்கு கூட இந்த சென்னையிலே வந்து உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறவர்கள், திரைத்துறையிலே இருக்கிற இயக்குநர்கள், அவர்கள் எல்லாம் பேசுகிற போது சொல்லுகிறார்கள், அம்மா உணவகம் தான் காப்பாத்து சென்னைக்கு. இப்போ அதிமுக எடுத்த முயற்சி அந்த முயற்சி.